தூத்துக்குடி மாவட்டம் அருகே ஆழ்வார் திருநகரி கிராமத்தில் வெள்ள நீர் இடுப்பளவு சூழ்ந்துள்ளது. அங்கு வெள்ளத்தில் சிக்கி மூச்சு திணறி உயிரிழந்த பெண்ணின் உடலை சாலையோரம் வைத்து எரியூட்டப்பட்ட பெருஞ்சோகம் நடந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வெற்றி. முழுமையாக அங்கு வடிவதற்கு எத்தனை நாள் ஆகும் என்று கணிக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆற்றினுடைய கால்வாயில் முழுமையாக தண்ணீர் மேல்மட்டம் வரை தொட்டு செல்கிறது. அந்த ஆற்றினுடைய தண்ணீர் போக்கு குறைந்தால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வடியும் என்ற அளவுக்கான சூழ்நிலை ஆழ்வார் திருநகரில் நிலவிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு 3 நாட்களாக எந்த மின் வசதி இல்லை, அவங்க போன் நெட்வொர்க் இல்லை, அவங்களுக்கான உணவு இல்லை, முழுமையா வீடு 10 அடி தண்ணினா வீடு எல்லா வீடுகளுக்குள்ளும் முழுக்க தண்ணி. அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு எல்லா பீரோ எல்லாமே போச்சு, எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே போச்சு. எதுவுமே அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையா இழந்துட்டு முதல்ல இருந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நிலைமையில இந்த மக்கள் இருக்காங்க, ஆழ்வார் திருநகரி மக்கள். இதுல அதி உச்சமான ஒரு சோகம் என்னன்னா, இது பெருமாள் அப்படிங்கிறவருடைய வீடு. அந்த வீட்டில் அவருடைய மனைவி முப்பிடாதுன்னு 35 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க மழை வெள்ளத்துல தண்ணிக்குள்ள சிக்கிக்கிட்டு அவங்க உடனடியா மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்கள மாடியில கொண்டு போய் வச்சிருந்திருக்காங்க. வீட்டோட மொட்டை மாடியில காப்பாற்ற முடியல. அங்கிருந்து உடனடியாக அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாகும் போது அவங்களை எங்க கொண்டு போறோம்னு தெரியல. தலைக்கு மேல 10 அடி உயர தண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க இருக்க மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கட்டில்ல அவங்கள படுக்க வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாம தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டு சமந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆழ்வார் திருநகரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கைவிரிச்சிட்டாங்க, மருத்துவமனை கைவிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு தெரியல. தீயணைப்புத்துறை தொடர்ச்சியா கூப்பிட்டு பார்த்திருக்காங்க, தீயணைப்புத்துறை வரல. போலீஸ்ட கேட்டிருக்காங்க, எதுவுமே முடியல. இதெல்லாம் நடந்து முடியும் போது பரிதாபமா அந்த அம்மாவுடைய உயிர் பறி போயிருக்கு. அப்புறம் வேற வழியே இல்லாம பக்கத்துல சாலையில மேட்ல கம்மாய் கரை மேட்ல வச்சு அவங்களுடைய உடலை தகனம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த பெரு வரலாறு காணாத மழை பாதிப்பினுடைய அதி உச்ச சோகங்களாக நினைவில் கொள்ள வேண்டியவை. என்னென்ன பிழைகள் நடந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த மக்கள் சந்தித்திருக்காங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு முன்னாடி அந்த அம்மா இறந்த முப்பிடாதி அக்கா அவங்களுடைய அந்த இறப்பின் கணம் எப்படி இருந்தது, அந்த நிமிடம் எவ்வளவு பதற்றத்தோட இந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னு பேசலாம். இவங்க தான் அவங்களுடைய இறப்பின் போது கூட இருந்தவங்க, அந்த அம்மாவை சுமந்துகிட்டு போனவங்க இவங்க தான். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? வெளில வந்தவங்களுக்கு பயம் கொடுத்தோன்னே ரொம்ப மூச்சு திணறலான மாதிரி இதாகிட்டு, அப்போ இங்கே வெளியே கூப்பிட்டு வந்தோம். அவங்களால நடக்க முடியல. தண்ணியும் வர 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 மேலே ஏற ஆரம்பிச்சிட்டு, அப்போ பக்கத்து மாடியை கூட்டி போயிருந்தோம். மாடியிலே மழை நனைஞ்சிட்டே இருந்தாங்க. ஃபீவர் ஆகிட்டு, மூச்சு திணற கொஞ்சம் ஓவர் ஆகிட்டு, அப்போ தண்ணி ஃபுல்லாக வீடெலாம் முந்தி மாடியிலே டச் ஆகி மேலே உள்ள தண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ கட்டில் எடுத்து அண்ணன் எல்லாம் சேர்ந்து தான் கட்டில் எடுத்து கீழே டியூப் கட்டி இந்த 10 அடி வெள்ளத்துலையும் சமந்து கொண்டு போனோம். ஆஃப்ரிக்கா கொண்டு போய் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்களும் கை வச்சிட்டாங்க. மறுபடியும் அங்கேருந்து இங்கே கொண்டு வர முடியாது, எதுவுமே பண்ண முடியல. லாஸ்ட்டாக அவங்க பொண்ணு இங்கே மாட்டிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் லாஸ்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாமல் ஒரு கரையில் வச்சு சொந்த பந்தங்கள் யாருமே தெரியாது. என்ன நினச்சிருக்காங்க, 30 இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க போனது யாருக்குமே தெரியாது. அவங்க இன்னும் இருக்காங்கன்னு தான் உள்ள நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சில ஆளுக்கு தெரியும், வந்தவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க. மற்றவங்க ஃபுல்லுமே அதை பற்றி இது பண்ணல. எந்த கவர்மெண்ட்லேருந்து யாருமே இன்ன வரைக்கும் வந்து பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆக்சிஜன் தான் நல்லா காப்பாற்றிருக்கலாம். எந்த ஹாஸ்பிட்டலுமே ஆக்சிஜன் இல்லைன்ட்டாங்க. லோக்கல் இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி, உடனே பண்ண முடியான்ட்டாங்க. நல்லா எதிர்பார்க்கவே முடியல. ரைட். தமிழ்நாடு